இப்போ இந்த ஐயா இங்கே வாங்க. இது பரவாயில்ல போடுங்க. போதும் 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 வேணும் வண்டி இருக்குது. இது பரவாயில்ல போடுங்க. பரவாயில்ல போடுங்க பரவாயில்ல போடுங்க. இந்த இடத்துல போச்சு குவிஞ்சிருக்கு. இதுக்கு பேர் வந்து உரக்கொண்ணைங்கிறது. கிளீரிசீடியான்னு பேர். இங்கிலீஷில் வந்து கிளீரிசீடியான்னு பேர். இது வந்து ஒரு அற்புதமான ஒரு உரை. இது இலை உரை இலை. இது எல்லா இடத்துலையும் வளரும். வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் பூ கொஞ்சம் மண் இருந்துச்சுன்னா மண்ணிலே வச்சுக்கலாம். இது அழகாக வளரும். இதுங்க விலங்குகள் ஆடு சாப்பிடும். ஆடு மாடு சாப்பிடும். போட்டுமே அது கொஞ்சம் புண்ணியம் கிடைச்சிக்கணும். நமக்கு கிடைக்குது அது மாதிரி வச்சுக்கோங்க. உள்ளே வச்சுக்கோங்க. உங்கள் தோட்டங்களுக்கும் உரமாக்குறதுக்கும் உங்கள் வீட்டில் உரமாக்குறதுக்கும் ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு பொருள். தம்பி செந்தில் ஐப்போமியா இது கொஞ்சம் கொள்ளாங்க. இந்த 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 செடி பின்னாடி அந்த செடி பிடிங்க. அந்த அந்த பாட்டு வாடு தம்பி வாடு போட்டுருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல போட்டுருக்கு. அது எடுத்து காற்று காய்ச்சல். கிளீரிசீடியா மேக்குலேட்டான்னு சொல்லி அந்த ஆங்கில பேர் கிளீரிசீடியா. உர கொன்னை கொன்னை மரம். இது உரத்துக்கு பயன்படுறதுனால உரக்கொன்னை. இது எல்லா இடத்துலையும் அழகாக வரும். ஐயாவுடைய இதே வந்து பெரிய தத்துவம். ஐயாட்ட வந்து பழகிறது பெரிய தத்துவம். ஐயாட்ட பழகிட்டு ஒரு 6 மாதம் ஐயா பற்றி புரிஞ்சுக்காமல் அப்படியே கிறுக்கு பிடிச்ச மாதிரி அலைஞ்சேன். எதுக்குன்னா நானும் பிஎஸ்சி படிச்சிருக்கேன், அவரும் பிஎஸ்சி படிச்சிருக்காரு. ஏன் இவ்வளோ மோசமான நிலத்தை தேர்ந்தெடுத்தார் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு 6 மாதம் வரைக்கும் எனக்கு ரொம்ப கவலை. நானும் வந்து பல 1000 கிலோமீட்டர் சுற்றிருக்கேன். 1000, 5000, 6000 கிலோமீட்டர் சுற்றிருக்கேன். ஏன் இந்த மோசமான மண்ணை தேர்ந்தெடுத்தான்னு பார்த்துக்க அப்புறம் தான் ஐயாவுடைய அந்த இயற்கை வேளாண்மை மேலே இருக்க ஒரு கெட்டியான உறுதியான நம்பிக்கை தெரிஞ்சுது. ஏன்னா இந்த மாதிரி மோசமான மண்ணையும் பச்சை உண்டு பண்ணும். பச்சை இன்னைக்கு இருக்கு. இந்த மண்ணில் நாங்கள் படித்த படிப்படி நெல்லிக்காய் போட முடியாது, மாங்காய் போட முடியாது, எதுவும் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பூமியோட சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் லேசாக தோல் நேரத்தில் வந்துச்சு, 1 இன்ச்சில் வந்துச்சு. 7 அடி வரைக்கும் சுண்ணாம்பு. அங்கே பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி வரப்போ இது மாதிரி குழி வெட்டியிருக்க பார்த்து குழியை கூந்து பார்த்தீங்கன்னா 6 அடி 7 அடிக்கு வெட்டியிருக்கு இந்த ஜேசிபியில். அது வரைக்கும் சுண்ணாம்பு. அந்த சுண்ணாம்பு இருக்கிறதுல எப்படி இது வேர் வளருது? இந்த சுண்ணாம்புங்கிறது கால்சியம் கார்பனேட். கீழே என்ன செய்யும்? கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும் எங்கேயா வேரில். அதுக்கு வந்து ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் வேணுங்கிறதுல கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆகும்? நம்ம ஒரு ரூமில் வச்சுருக்கோம், அடைச்சி வச்சுருக்கோம். ஒரு ரூமில் வந்து நைட்டில் குளிர் கையில் இருக்கா சட்டி இது போடுறோம், தணல் போடுறோம். தணல் அப்படியே அடைச்சி விட்டுட்டு புகை வரும். அந்த புகையில் ஒரு நைட் இருக்க முடியுமா? இறந்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மலைக்காட்டுக்காரன் தான், இறந்துருக்காங்க. சில பேர் தான் காப்பாற்றிருக்கேன். கொஞ்சம் மயக்கமான இடத்துல காப்பாற்றிருக்கேன். சஃபகேஷனில் சில பேர் வந்து செத்தே போயிட்டாங்க. அது மாதிரி என்ன ஆகும்? ரூட்ஸ் செத்து போயிடும். அந்த ரூட்ஸும் சாகாமல் இந்த அளவுக்கு பச்சையாக இருக்கிற காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அமிர்த கரைசல். அமிர்த கரைசல் அற்புதமான ஒரு தாக்கம். அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மென்று முழுங்கிருச்சு. அப்போ இயற்கை விவசாயத்தில் இதே வந்து செயற்கையாக மாற்றணும்னா எந்த கெமிக்கல் போட்டாலும் முடியாது. அந்த கெமிக்கல் போட்டால் பல லட்சக்கணக்கான ரூபாய் கெமிக்கல் போடணும். ஆனால் இவர் என்ன செஞ்சார்? அந்த அமிர்த கரைசல் சாணத்தையும் கோமியத்தையும் வச்சு இந்த அற்புதத்தை எழுப்பார். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் சமாதியை பார்த்தா என்னென்ன புல்லரிக்கும். எங்கேயுமே வளராத அளவுக்கு ஒரு இந்த தென்னை அந்த இது வேப்ப மரம் 2 வருஷம் வளர்ந்துருக்கு. இந்த வளர்ச்சி எங்கேயும் பார்க்க முடியாது. இது நல்ல ஒரு ஆன்மா தலையில் அது வளர்றதுனால அந்தளவுக்கு இருக்குன்னு நான் இன்னும் நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் வந்து ஐயாவுடைய உயிர்ப்பு அந்த இதில் பார்த்துட்டு இருக்கேன். இதில் அந்த மரத்தில் அந்த மரம் மாதிரி இந்த சுண்ணாம்பு காட்டில் அவ்வளோ வேகமாக வளராது. ஒரு புனிதமான ஆத்மாக்கள், நல்ல ஆத்மாக்கள் இருக்குல்ல, அந்த ஆத்மாக்கள் இதில் அது வளரணும்னா அது ஒரு இது. இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா அப்படிப்பட்ட மண்ணையும் மாற்றக்கூடிய அற்புதமான திறன் வந்து இது இருக்குது. நானும் பிஎஸ்சி அக்ரி படிச்சுட்டு தான் லட்சக்கணக்கான டன்னை கெமிக்கல் யூஸ் பண்ணது தான். எல்லாம் மனசு மாதிரி 86லேருந்து போனதில்லை. எதுக்கு போனதில்லை? இதுதான். இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். என்னைக்காவது நீங்கள் நீச்சல் தண்ணியை குடிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க நீச்சல் தண்ணி? இப்போ இருக்க நீச்சல் தண்ணி இல்லை, ஒரிஜினல் நீச்சல் இல்லை. இது டூப்ளிகேட். இது வந்து எல்லாம் மாவு இது அரைச்சிடும். கொஞ்சம் பழுப்பு கலரில் அரைச்சிருக்கு, அதுதான் நீச்சல் தண்ணி. அந்த நீச்சல் தண்ணி இதுக்கு பிரமாதம் ஒர்க் பண்ணுது தாவரத்துக்கு.
நீச்சல் தண்ணி, புளித்தண்ணி. இப்போ என்னோட லேட்டஸ்ட் இது என்னன்னு ஆராய்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது வீட்டில் பன்னீர் போடுறீங்களா? யாராவது பன்னீர் தயாரிக்கிறீங்களா? ரசகுல்லா தயாரிக்கிறீங்களா? யார்? ரசகுல்லா தயாரிக்கிறப்ப அந்த பாலில் எலுமிச்சையை பிரிஞ்சு விட்டு என்ன ஆகும்? பால் ஒரிஜினல் கீழே இருக்கிறது சொக்க தங்கம். எது சொக்க தங்கம்? வெறும் தண்ணி. வெறும் தண்ணி சொக்க தங்கம். நீங்கள் சாப்பிட போகிறது சும்மா தான். அற்புதமான புரோட்டீன் இருக்குது, அதை பயன்படுத்துகிறோம். ரொம்ப எக்ஸலண்ட் எஃபெக்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து எதெல்லாம் நம்ம வேஸ்ட் நினைக்கிறோமோ, எதெல்லாம் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோமோ, இயற்கை விவசாயத்தில் அற்புதங்கள் செய்யும். ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்கு இப்போ இது மாதிரி போடுறோம். அடுத்த இலை வந்து ஐயாவுக்கு பிடிச்ச இலை, எங்களுக்கும் பிடிச்ச இலை, நெய்வேலி காட்டாமலுக்கு. இந்த நெய்வேலி காட்டாமலுக்கு குளத்து அதலை அப்படிம்பாங்க. குளத்து அதலை எல்லா குளத்திலும் வளர்ந்து கிடக்கும். பாலச்செடின்னு சொல்லலான்னு தெரியல, எனக்கு தெரியல. எங்க பாலை வேற, அது பாலை வேற. இது வந்து இல்ல இது வந்து இது விவசாயத்தை சிவசாயம். இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு இது முக்கியத்துவம். இதை பொறுத்த மட்டும் எல்லா குளங்கள்லையும் பொதுவாக வந்து நடக்குது. எப்படி பார்த்தினி வந்து அங்கிங்கடாதபடி எங்கு பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக பாடினார்கள், அது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்க மாதிரி எல்லா குளத்துலையும் இது இருக்கும். இன்னொரு குச்சி கிடைச்சாலும் அது அப்படி இந்த குச்சி எடுத்து ஒரு இதில் போட்டால் கூட வளர்ந்துடும். ஐயா பார்த்தீங்கன்னா இந்த மோசமான காட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். எல்லா இடத்துலையும் இது இருக்கும். இதெல்லாம் வந்து மண்ணை வந்து வளமாக்கக்கூடிய அருமையான பொக்கிஷங்கள். அதுக்கு அது போட்டிருக்கப்ப இப்போ போட்டு என்ன செய்கிறோம், இது மேலே கொஞ்சம் மண், இந்த கருப்பு மண் லேசாக தெளிச்சு, அந்த கருப்பு மண் எடுங்க தம்பி, நல்லா கயிறு நிறைய எடுங்க, கயிறை தெளிச்சு விடுங்க. இந்த கருப்பு மண் எதுக்கு தெளிக்கிறோம்னா, இதில் கோடிக்கணக்கான பாக்டீரியா இருக்குது. ஆக்சியோமைசின் சொல்கிறோம் இல்லையா, அந்த கோடிக்கணக்கான பூசணங்கள் இருக்குது. இதுக்கு மேலே லேசாக தெளிச்சு விடுங்க, தண்ணி கொடுக்கணும். அதான் இது அமிர்த கரைசல். பட் அதெல்லாம் உயிரற்ற ஈரப்பதம் இல்லாமல் இல்லை, ஈரப்பதம் இல்லாட்டிவன் அது சிலதை என்ன செய்யணும்னா பூசணங்கள் அப்படியே வந்து சீஸாக இருக்கும். ஒரு சாதமான சூழ்நிலை பண்ணி இதாகிடும். நல்லா கேள்வி கேட்டீங்க. இருங்க, என்ன கேட்டிங்கன்னா எங்கள் மோசமான ஒரு ஃபங்கஸ் இருக்குது, ஃபைட்டோப்தரான்னு. அது வந்து எல்லா பயிர்களும் அழிக்கக்கூடிய மோசமான ஃபங்கஸ் உலகத்திலே. 52 டிகிரி செல்சியஸில் தொடர்ந்து 2 வருஷம் இருக்கும். 52 டிகிரி செல்சியஸில் கொஞ்சம் தண்ணி கிடச்சி மல்டிப்ளை ஆகிடும். அது மாதிரி சில நுண்ணுயிர்களுக்கு சில இது. இப்போ எதுக்கு இந்த சாணம் ஊற்றிருக்கோம், எதுக்கு கீழே அந்த இது போட்டோம் தெரியுமா, புல். இதில் வந்து ஜாஸ்தியாக வந்து ஃபில்டர் ஆகக்கூடாது. ஆனால் கீழே எதுக்கு அடிச்சோம் தெரியுமா, இது தொளிச்சோம் தெரியுமா, கீழேருந்து மண்புழு கீழேருந்து வந்துடும். எங்கேருந்து இந்த வாசனைக்கு கீழேருந்து ஓடியாந்துடும். அந்த வரவழைக்கிறதுக்காக, எதை வரவழைக்கிறதுக்காக, மண்புழு கீழே இருக்க மண்புழு வரவழைக்கிறதுக்காக இந்த கீழே தெளிக்கிறோம், மேலேயும் தெளிக்கிறோம். மேலேயும் தெளிக்கிறப்ப இது வந்து சீக்கிரம் மக்கும். இந்த கருப்பு மண் போட்டிங்க, இந்த கருப்பு மண் மேலே இதுவும் போடுறீங்க. இப்போ என்ன ஆகும்னா, அந்த கருப்பு மண்ணும் இதுவும் கலந்துலையே மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி கூடிடும். அதாவது நுண்ணுயிர்களுடைய பெருக்கம் வந்து கூடிடும். கூடுறப்ப சீக்கிரம் மக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன செஞ்சுருக்கோம், கீழே காஞ்ச இலைகளும் சருகை போட்டிருக்கோம், அதுலேருந்து தெளிச்சிருக்கோம். ஏன் தெளிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கோம், நல்ல மக்கக்கூடிய அருமையான இலைகளை போட்டிருக்கோம். அதுக்கு மேலே என்ன செய்யும், இன்னொரு லேயருக்கு போடுறோம். செஞ்சு அது அவங்க பேருக்கு கொஞ்சம் காஞ்ச இலை இருக்கு, அதாவது காஞ்ச இலைகள் ஏதாவது வைக்கோல் வேண்டாமையா, காஞ்ச இலைகள். இந்த மரத்து கீழே இருக்குது அந்த குச்சியும் காஞ்ச இலை, வேப்ப இலை, அந்த மாதிரி கீழே விடுங்க. இருக்கிறத போடுங்க தம்பி. இல்லை பனை ஓலை போடக்கூடாது, பனை ஓலை தென்னை ஓலை போடக்கூடாதியா. இலைகள் இந்த காஞ்ச சருகள் இருக்குல்ல. இல்லை பரவாயில்ல. இப்போ காய் தம்பி இதெல்லாம் இது வாங்க நான் சொல்லிடுறேன். இதுக்கு மேலே இப்போ காஞ்ச இலைக்கு மேலே என்ன செய்யணும், மறுபடியும் புல்லை போடும். அந்த புல்லை லேசாக போடும். காஞ்ச இலையில வச்சுக்கணும், பச்சை இலையில வச்சுக்கணும். பச்சை இலை போட்டோம், காஞ்ச இலை கிடைக்காதனால இதை மறுபடியும் சொல்லிப்போம். ஏங்க பனவோட தென்னோட போடக்கூடாது? அது வந்து முதல்ல வந்து சீக்கிரம் மக்காதியா. யார் கேட்டீங்க, சீக்கிரம் மக்காது. அது மக்கிறதுக்கு வந்து இது வந்து வைக்கணும், கரையா வச்சு மக்கி தான் இருக்கணும். தண்ணி கீழே இருக்கக்கூடாது, காத்தோட்டத்தை அரசு பண்ணிடும். இதில் வந்து காத்தோட்டம் வேணும். அது போட்டோம்னா என்ன செய்யணும்னா ஒரு கிடுகு மாதிரி மாதிரி ஆகிடும். இல்லையா, இதில் வந்து பாதி பூச்சிக்கு மேலே சிலந்தி பூச்சியெல்லாம் ரொம்ப விரும்புவோம் நாங்கள். சிலந்தி பூச்சி வந்து
பெருசாக கட்டியிருக்கோம். அந்த பெருசாக கட்டினதில் வந்து ஏற்பட்ட பூச்சிகளை சாப்பிடும். இது நமக்கு நன்மை செய்யக்கூடியதான். அது இதுக்கு மேலே கொஞ்சம் லேசாக மண்ணை போடுங்க. போதும் லேசாக மண்ணை போடுங்க தம்பி. இந்த மண்ணை கட் பண்ணுறது பக்கத்தில் போட்டு தள்ளி விட்டுது. பாட்டு போட்டு இப்போ என்ன செய்ய இது மேலே லேசாக தெளிங்க. இந்த அமிர்தம் இந்த அளவுக்கு தெளிக்கூடாது. ஒரு பூவாடி வச்சு நிறையா தெளிக்கணும். இப்போதைக்கு வச்சு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சமாக தெளிக்கிறோம். இப்போ அந்த அமிர்த கரிசல்லாம் கிடக்கூடிய வஸ்துவா இல்லை 2 நாள் வச்சுக்கலாம் இல்லையா? மோரை எத்தனை தயிர் எத்தனை நாள் வச்சுக்கிறீங்க? கிடக்கூடிய பொருளை தயிர் எத்தனை நாள் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்? அதே தான். அதுக்கப்புறம் பெருக்க வந்து ஆரம்பத்தில் ஒரு கைதாக இருக்கும். போக போக வந்து கெட்ட நோய்கள் இதாகிடும், மல்டிப்ளை ஆகிடும். புளிச்ச ஸ்மெல் வருதுங்களா? தெரியுதுங்களா? போதுங்க பாருங்க தம்பி. நீங்கள் அமிர்த சொல்கிறது வேண்டி இருக்கா? எடுத்துருங்க. இருக்குல்ல. இதுக்கு மேலே இப்போ கொஞ்சம் இது இருக்கா? அந்த கிளீசரியா கொடுங்க தம்பி. தம்பி இந்த இதை எடுங்க. இந்த காஞ்ச இது ஒரு நிமிஷம் கொடுங்க. இந்த இது காய்கறி அம்மா நீங்கள் அப்படியே போடுங்கம்மா. பரப்பி போடுங்கம்மா. இது நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய சமையலில் கிடைக்கக்கூடிய காய்கறி வேஸ்ட் போகிறோம். அப்படியே வச்சுங்க. காஞ்ச இலைக்கு பதிலாக இது போடலாம். காஞ்ச இலைக்கு பதிலாக பச்சை இலைக்கு பதிலாக நம்ம இதெல்லாம் எல்லாம் இது பொருள் இருக்கு இல்லையா? இது எதுவுமே வேஸ்ட் கிடையாது. என்ன பார்க்குறீங்க? உள்ள அப்படியே போடுங்க. அவ்வளோ இருக்கிற அப்படியே போட்டுருங்கம்மா. தம்பி அந்த கறி கொஞ்சம் கொடுங்க. கறி இந்த கறி ஆக்சுவலாக தூளாக இருக்கணுமையா? இந்த கறி இப்போ இருக்கு, இதில் தூளாக இருக்கணும். சாம்பல் போட்டுக்கலாங்களா? சாம்பல் சேர்க்கலாங்களா? சாம்பல் போடக்கூடாது. தேசம் சாம்பல் போடாதீங்க. கறிங்கிறது வேற, சாம்பலுங்கிறது வேற. ஆமாம், எப்படி மட்டும் இது போடலாம். நம்ம டீ கடையில் வந்து பாய்லரில் போடுற வேஸ்ட் இருக்கு இல்லையா? பாய்லரில் போடுற வேஸ்ட், அந்த வேஸ்ட்லாம் சும்மா வச்சுருப்பாங்க. அது கிலோ ₹1 ₹1.5 கொடுப்பாங்க. அதெல்லாம் நமக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும். டீ தூள். ஆமாம், காஃபி தூள் போடலாம். இப்போ நான் வந்து ஒரு எஸ்டேட்டில் போட்டிருக்கேன். எனக்கு ஏறக்குறைய ஒரு ஐயா அந்த காலில் அந்த பூச்சி தட்டி விட்டுங்க. எனக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 400 கிலோ கிடச்சிது காப்பி. அவர் 10 ஹோட்டல் வச்சுருக்காரு. கேட்னி காப்பி தூள் கூட கொடுத்தாரு. அதை போட்டு இப்போ பெட்டை போட்டிருக்கேன். டீ தூள், காப்பி தூள். அதில் இந்த வாம் வந்து இல்லை வாம்பெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நல்ல சத்து. அதை வந்து பயிர் விரும்புது. காஃபி தூளை பயிர் விரும்புது. நீங்கள் தாய்மார்கள் என்ன செய்யலாம்னா, வீட்டு தோட்டம் அமைக்கிறப்ப காப்பி வேஸ்ட் அதில் ஃபில்டரில் அதையும் வச்சுக்கங்க. வாழைப்பழ தொழியை நல்லா காய போட்டுருங்க. முட்டை தொழியை நல்லா காய போட்டுருங்க. எல்லாத்தையும் மிக்ஸில் போட்டு அரைச்சி போட்டிங்கன்னா உங்கள் வீட்டு தோட்டத்தில் காய்கறி சூப்பராக வரும். ரொம்ப சிம்பிளஸ்ட்டு ஆர்கானிக். காப்பி தூளையும் போடுறோம். கிடைக்கிற இடத்துல காப்பி தூள் போடலாம். டீ தூள் போடுறப்போ 1க்கு 10 யோசிங்க. டீ தூளில் 3/4 ஃப்ராடு. இது நல்லா தூளாக இருக்கணும். தூள் இல்லை. இப்போ என்ன செய்யணும், இதை வந்து போட்டுருவோம். இதெல்லாம் தூளாக போகிற மாதிரி வச்சுங்க. இதுவும் போடலாம், பட் நமக்கு இதாகும். தூளாக போடணும். இது என்ன செய்யணும்னா, நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாலாம் எடுத்து வச்சுக்கிறோம். தன்வசம் எடுத்து வச்சுக்கிறோம். கறி போகிற இடத்துல கெட்ட நாத்தம் வராது. அதான் கல்லினுடைய தன்மை. அதே மாதிரி ஆக்டிவேட்டட் சார்கோல்னு சொல்லி இதில் வச்சுருப்போம், ஃபில்டரில். இதில் தண்ணி ஃபில்டரில் வச்சுருப்போம். என்ன வரும் சொல்லு. ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து இதே மாதிரி சார்கோல் தான். அது எப்படி வந்து எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி இது நல்ல மைக்ரோசால் எடுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி தண்ணியை வந்து ஓரளவுக்கு எடுத்து பக்குவப்பட்டிங்க. அடுத்து இதே நம்ம சேர்க்கணும். இதுக்கு மேலே என்ன செய்றீங்க, கொஞ்சம் பச்சை தலையை போடுறீங்க. மறுபடியும் தம்பி கொஞ்சம் பச்சை தலையை கொடுக்குறது. இது மாதிரி எத்தனை லேயர் போடுங்க? இது மாதிரி ஒரு இந்த அளவுக்கு வேற வரும். நம்ம கிடைக்கிற குப்பைலாம் வச்சு ஒரு 4 அடிக்கு ஒரு லேயர் போடலாம். ஓகே. இது வந்து தூளாக இருக்கணும்னு சொல்லுங்க. சரி, இதை போட்ட சரி. தூள் வேணும். தூளாக இருக்கணும். சாம்பல் வேண்டாம். சாம்பல் வேண்டாம் இல்லையா?
இது மரம் கறி தானே. மரக்கறி தான் அது இடிச்சா மரத்தூள் வர மாதிரி தானே. தம்பி அது பரவாயில்ல போட்டுங்க மேலே இந்த ஒடிச்சு போட்டுக்கோங்க. சாம்பல் யூஸ் பண்ணலையா ஓரளவுக்கு கொஞ்சம் முட்டையோட கலந்து விடாலும் வச்சுட்டு அப்புறம் பயன்படுத்தலாம். இல்ல வேப்ப இலையும் கலந்துக்கலாம் இல்லையா? எல்லா இலையும் கலந்துக்கலையா, எல்லா இலையும் கலந்துக்கலாம். வேப்ப இலையும் கூட எல்லா கலையும் கலந்துக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் அழகா சீக்கிரம் மக்கக்கூடிய இலைகள். வேப்ப இலையும் ரெசிஸ்டன்ஸ் பவர் அதிகமா இருக்கு இருக்கு ஓரளவுக்கு. அந்த இந்த இதுல போறப்ப அது வராது, அது தனியா ஊற போட்டா வரும். எது நிறைய ஊற போட்டு அடிக்கிறோம்ல அதுல அந்த எஃபெக்ட் இருக்கும். இதுல வந்து எல்லாத்தையும் கலந்து அந்த எஃபெக்ட் வந்து இன்னும் சொல்ல முடியாது. தம்பி இந்த இவருக்கு நீங்க குழி போடுறதுனால என்ன ஆகும்னா தண்ணி அதில் தேங்கி நின்றோம். அப்போ அந்த மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி இதாயிடும். அதே மாதிரி மேலே போறீங்களா நீங்க மேலே போடுறப்ப அன்னன்னைக்கு போடுறப்ப நான் சொன்ன மாதிரி சாப்பாடு தயாரிக்கிறேன். எப்படி சாப்பாடு தயாரிக்கிறது? 5-6 தடவை போடுறது. ஒரே உலையில 4 தடவை அரிசி போடுறது. ஒரே உலையில போட்டு ஒரே அரிசி போட்டிங்கன்னா முழுசாக சாப்பிடணும். ஆனால் கொஞ்சமாக போட்டிங்கன்னா ஆகும். உங்களுக்கு புரியறது அதை சொல்றேன். சாப்பாடு விஷயம் வந்து ஒரு சொன்னோம்னா சாப்பிட்றப்பெல்லாம் அது ஞாபகம் வரும். இப்போ போடணும். ரெண்டாவது அந்த இதுக்கு வாக்கியம் எடுத்துக்கிட்டோம்னா மழை பெஞ்சுன்னா தண்ணி எனக்கு ஓடிடும். என்கிட்ட இதில் வந்து பாதிக்கூட ஓடிக்கும். இதே மாதிரி தண்ணி மேலே தண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணி எடுத்து ஊற்றுக்கிட்டோம். அதே ஊற்றுங்க அதே கலந்துக்கிட்டு அது ஊற்றுங்க. மண்ணு போட்டு அதை எடுத்துருவாங்க. தண்ணி போற மாதிரி மண்ணு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆழமா குடி எடுத்தீங்கன்னா தண்ணி டக்குனு ஓடி போடும். இது அதில் ஊற்றுங்க. இருங்க மண்ணு போட்டீங்கன்னா என்ன ஆகும்னா மண்ணு வந்து ஈரம் பிடிச்சி கொடுத்து அப்புறம் உள்ள இறக்கி அப்போ போகும். பாக்கியா இருந்தா பழிச்சுன்னு ஓடிடும். இது பார்க்குறப்போ கொஞ்சம் இதாக இருக்கும். செய்கிறப்ப எல்லாம் ரெடியாக வச்சு செய்கிறப்போ ஈஸியாக போயிடும். சாணியெல்லாம் என்ன பண்ணுறீங்க? அந்த மாதிரி சாணியெல்லாம் என்ன பண்ணுறாங்க? எது சாரி எல்லா தலைமுறை தான் போட்டுருக்கீங்க. ஆமாய்யா. மாட்டு எருவு சாணி என்ன சாணியில் என்ன பண்ணுறீங்க? எக்ஸ்ட்ரா சாணி கரெக்டாக முறைப்படி மக்க வச்சு இதிலே போடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இந்த சாணிக்கு பதிலாக இந்த இதுக்கு பதிலாக அந்த சாணியை நீங்கள் கரைச்சி ஊற்றலாம். எந்த சாணியை? கெட்டி சாணியை கரைச்சி ஊற்றலாம். என்னன்னா ஃப்ரெஷ்ஷாக போடுற சாணியை நீங்கள் எவ்வளோ போடுதோ அதை பயன்படுத்துங்க. என்ன சொல்ல கட்டமாக போட்டு போங்க. இன்னைக்கு 2 நாள் கிடைக்கிற சாணி அதை பயன்படுத்துங்க. இன்னும் கட்டம் போடுங்க. 2 நாள் கொடுக்குற சாணி எடுக்கிறப்ப இதுலேருந்து அப்படியே எடுத்துப்போங்க. எதுலேருந்து இந்த வாரத்தில் எடுத்துகிட்டு போங்க. சில தூரா போடுங்க. அன்னைக்கு கிடைக்கிற தூரா போடுங்க. அப்படிங்கிறப்ப எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஒரு சீராக சமைச்சிருக்கும் சாப்பாடு. ஒரு சீராக சமைச்சிருக்கும். ரைட்டுங்களா? இது எவ்வளோ நாளில் மக்கிறோம்? ஏறக்குறைய 3 மாதத்துக்கு 4 மாதம் வைக்கணும். வெயிலடி நல்லா வெடிச்சு. இது என்ன பிரயோஜனம் கேட்டிங்கன்னா இது இந்த மாதிரி போடுறப்ப இன்னொரு லேயர் போடணும். மேலே வந்து இந்த காஞ்ச செருவு போட்டுரும். மேலே காஞ்ச செருவு போட்டு 1 மாதத்துக்கு ஒரு தடவை இதை இன்னொன்று போட வேண்டியது. தம்பி மோர் கட்டின மோர் இருந்துச்சா? இருக்கு. மோர் இருக்கா? அதாவது இந்த மண்புழுக்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து புளிச்ச மோர், வெல்லம், சாணி. அதாவது ஏதாவது இடத்துல எதிர்க்கு நமக்கு எதிர்க்குன்னா புழு அந்த இடத்துல இருக்குன்னா நல்ல சாணியை உருட்டி சாணிக்குள்ள அந்த மோரை கொஞ்சம் லேசாக தெளித்து வெள்ளத்தையும் கலந்து உருண்டை பிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அதில் வந்து உள்ளே போட்டு குஞ்சு பிடிச்சிட்டு சாப்பிட்டு போயிடும். அதை அந்த இதை எடுத்திங்கன்னா அதில் நிறையா புழு இருக்கும். எந்த இடத்துல புழு இருக்கோ அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா அதில் வந்து உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு அதில் முட்டையை போட்டு போயிடும். எந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஜாஸ்தி மண்புழு இருக்கோ நல்ல சாணியில் நல்ல ஒரு சணல் சாக்கை நினச்சி அந்த இடத்துல விரிச்சு விட்டிங்கன்னா அந்த சணல் சாக்கு கீழே வந்து நிறையா வந்து மண்புழு. இது என்ன ஆக போகுதுன்னா உரம் மட்டும் இல்லை, இதுலேயே ஆயிரக்கணக்கான மண்புழு உங்களுக்கு கிடைக்கும். வடநாட்டில் பொம்பளைங்க இந்த காசு சிறுவாட்டு காசுன்னு சேர்ப்பாங்க தெரியுமா? கிராமப்புறத்தில். ஆமாம். என்ன காசு? ஆமாம். அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு 2 கிலோ 4 கிலோ இது எடுத்துட்டு வாங்க, மண்புழு எடுத்துட்டு வாங்க. ஒரு அலுமினி செட்லேயே ஒரு வேசல் பொட்டில் போட்டு அது மேலே லேசாக வெது போல தண்ணி ஊற்றுவாங்க. தண்ணி ஊற்றுனே அந்த உடம்புல இருக்க அந்த பிசு பிசுப்பெல்லாம் அதில் வந்துடும் தண்ணியில். அந்த மண்புழுவை மறுபடியும் போட்டுருவாங்க மண்ணில். அந்த மண்புழு இதாகிடும். இதில் வந்து 1 லிட்டரு வந்து அவங்க விற்கிறது 300 ரூபா. அதுக்கு பேர் வந்து வெர்மி வாஷ். வெர்மி வாஷ் இன்றைக்கி ரேட்டு வந்து 1 லிட்டரு வந்து 500 ரூபா. இதில் என்ன நிறைய இது வந்துடும். எது வந்துடும்? மண்புழுக்கள், சாக்கு. இது மட்டும் மண் இது மட்டும் இல்லை, நம்ம போடுறது வந்து 2-3 காரியத்துக்காக போடுறோம். இது போடுறப்ப இதில் இருக்கிற கறித்தூள் எல்லாத்தையும் எடுத்து நல்லதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்.
இதில் பல வகையான இதுகளை போடுறோம், எல்லா சத்துகளும் கிடைக்குது. காய்கறி வேஸ்ட் போட்டிருக்கோம், மோர் போட்டிருக்கோம். மோர் எங்கே இருந்தாலும் வர வச்சிடும் மண்புழுக்களை. அது வர வைக்கிறதுக்கு இதெல்லாம் தந்திரங்கள். இது வந்து நம்ம கிராமப்புறத்துலலாம் பயன்படுத்தலை. இப்போ நான் பயன்படுத்தி பலன் அடைஞ்சிட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு முறை நம்ம தெளிக்கணுமா வாரத்துக்கு ஒரு தெளிக்கணும்? ஏ தம்பி, இல்லை தம்பி, ஒரு நாள் முடிச்சிடணும். ஒரு பிட்டு ஒரு நாளில் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, 2 நாள் 3 நாள் கிடைக்கிற சாணியை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேண்டாம். ஒரு 2 நாள் 3 நாளைக்கு வந்து ஒரு பெரிய சட்டியில் 4 சட்டி கிடைக்குதுன்னா ஒரு இதை போட்டுருங்க. அடுத்த அளவுக்கு தள்ளி போட்டுருங்க. நான் பெருசாக போடல, இப்போ சிறுசான போட்டிருக்கேன். அதே மாதிரி ஓரக்கல்ல வச்சு விட்ருங்க, இதுக்குன்னே வச்சு விட்ருங்க. வந்துக்கிட்டே இருக்கும், எடுக்கடுக்கு போட்டே இருக்கலாம். 4 மாசத்துக்கு பிறகு மக்கினதுக்கு பிறகு எடுத்துட்டு ஆமாம், வேற போட்டுக்கலாம். வேற இதை எடுத்து பக்கத்துல லேயர் போட்டுலாம் டெய்லி 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை. அது 2 ஹவர் வேலை, 2 ஹவர் வேலை அதான் மொத்தம். இருக்கு இல்லை சொல்ல ஒரே ஒன் டைம் ஆக்டிவிட்டி 2 ஹவர். ஆமாம் ஆமாம் ஆமாம், ஈஸியாக இருக்கும். அப்போ என்னன்னு கிடையாது, உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். குக்கரில் ஒரே தடவை அரிசியை போடுறது, ஒரே தடவை சமைச்சு எடுத்துறது. நீங்கள் சொல்கிற மாதிரி மாறி மாறி போடுறப்ப வந்து வேறு வேறு அரிசி வேறு வேறு பக்குவத்தில் இதே கேட்குறேன். இதில் பூரா ஒரே ஒரு டைம் அமிர்த கரைசல் தெளிச்சா போதும். ஆமாம் ஆமாம், போட்டு இதேமாதிரி அமிர்த கரைசல் நீங்கள் சாணியை கரைச்சி ஊற்றலாம், கொஞ்சம் அமிர்த கரைசலை கரைச்சி ஊற்றலாம், ரெண்டையும் கலந்து ஊற்றலாம். அமிர்த கரைசல் ஊற்றுறப்ப என்ன அப்படின்னா மண்புழு நிறைய இழுக்கும். சாணம் தனியாக போகிறது காட்டிலும் அமிர்த கரைசலில் சில சக்திகள் இருக்குது, அது இழுக்கும். தம்பி இன்னும் கொஞ்சம் அந்த கிளீஸ் இந்த இலையை போட்டு 2 ஹவர் போட்டால் அந்த அந்த இந்த இது இருக்கா தம்பி, தம்பி இது இருக்கா, நெய்வேலி காட்டாமல் இருக்கா, இன்னும் கொஞ்சம் வேணும் தம்பி. இது காலையில் போய் திரும்ப போடுவோம். ஏ தம்பி, அவரு 15 ஒரு முறை சீக்கிரம் மாற்றிடல. 15 ஒரு முறை 15 நாளைக்கு ஒரு முறை அமிர்த கரைசல் வந்துட்டு தெளிச்சிட்டு நேரலான்றாரு. அப்படி இல்லையா, பக்குவம் மாறி போயிருமியா. அது ஹீட் ஏறினது ஹீட் அடங்கிடும். ஈரப்போ தான் அது அப்படியே மெயின்டைன் ஆகிடும். என்னையா நான் என்ன நல்லா சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. அந்த குக்கர் முதல்ல வந்து உரக்குள்ளியில் கை வைக்கிறப்ப முதல்ல ஆரம்பத்தில் சூடு இருக்காதியா. 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா உள்ளே கையை வைக்க முடியாதியா. சூடு எப்படி பார்க்குறதுன்னா லேசாக குடஞ்சிட்டு உள்ளே கை விடும். இப்போ ஒரு 1 அடி ஆழத்துக்குள்ளே கை விட்டாதான் அந்த சூடு தெரியும். நல்லா பொசுக்கிற சூடனைக்கு வந்துட்டு அப்புறம் அப்படியே குளிர ஆரம்பிக்கும். பாதி குளிர்ந்தண்ணியுமே எல்லா சத்தும் ரெடியாக இருக்கும். அந்த நேரத்தில் போட்டிங்கன்னா இப்போ நம்ம கிராமப்புறத்தில் என்ன ஆகுது, இதில் அமோனியா சத்துன்னு இருக்கியா, இதில் நம்ம குப்பை நம்ம இதில் சாணத்தில் அது என்ன ஆகும்னா வெயில் அடிக்கிறப்ப அமோனியா சத்து பூரா மேலே போயிருமியா. அமோனியா சத்து பூரா மேலே போய் வெயிலுக்கு போயிருமியா. அதே மாதிரி தண்ணி விழுந்துச்சுன்னு வைக்கிறது மேலே, அதில் இருக்க அமோனியா சத்துலாம் கரைஞ்சி கீழே போயிருமியா. கடைசியில் நம்ம போடுறது என்ன, சக்கையா. இதில் வந்து அந்த இதை வந்து கரெக்ட் பண்ணி தான் இதெல்லாம் யோசிச்சு செய்யுது. நிழலில் தான் பண்ணணும். நல்லா பண்ணால் ரொம்ப நல்லதுயா. போட்டுக்கலாம். அந்த 2 பேர் தென்னை மரத்து கடையில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த உரம் எல்லா பேரும் சாப்பிட்டுக்கிறோம். 4 தென்னை மரத்து கடையில் போட்டிங்கன்னா ஒரு 20 வயசு மரம் அதே வேறு சாப்பிட்டுக்கிறோம். நீங்கள் கொண்டு போய் தனியாக போட வேணாம், அது இந்த பக்கம் போடுங்க. அதே எடுத்துக்கும். அதாவது 20 வயசு மரம் தென்னை மரம்னா நடுவில் போட்டிங்கன்னா 4 பேர் நடுவு வந்திருக்கும். எங்கே வந்திருக்கோம், சென்டருக்கு வந்திருக்கும். சென்டரில் நீங்கள் உற்பத்தி பண்ணிங்கன்னா அங்கேயே சாப்பாடு போட்டு பரிமாறிடுறீங்க. நீங்கள் வந்து குக்கர்லேருந்து தட்டில் எடுத்து போட வேண்டாம், அதிலே சாப்பிட்டு போயிடும். இப்போ மேலே கொஞ்சம் இது போட்டுருங்க. சரியா இந்த அளவுக்கு வரணுமையா, ஏறக்குறைய 2 அடிக்கு வரணுமையா, அதுக்கு மேலே வேண்டாம். 2 அடிக்கு போடுற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே பக்கம் இதில் போட்டுருங்க, காசு சரி மேலே போட்டுருங்க. மேலே கொஞ்சம் நிறையா இந்த வேலை கிடைக்கலன்னா வேற என்ன வேலை போடுறாங்க? அதாவது உங்கள் தோட்டத்தில் எந்த களையெல்லாம் வேகமாக வளருதோ அந்த களையெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப வேண்டியது. எந்த களையெல்லாம் வேகமாக வளருதோ, வேகமாக வளர்ந்துச்சுன்னா பூமியில் இருக்க சத்துக்களை வேகமாக எடுத்து வளருன்னு அர்த்தம். அந்த சத்துக்களை மறுபடியும் பூமிக்கு கொடுக்குறோம். நான் சொன்ன மரியா ஜோஸ்னு எனக்கு குருநாதர் ஒரு பொம்பளை சொல்லி கொடுத்துச்சு இல்லையா, யூ லவ் வீட்ஸ் இருந்துச்சு. அந்த களையில் வச்சு நிறைய அற்புதம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ களைகளை களையாக நினைக்கிறது இல்லை, அது வந்து ஒரு ஆண்டவனுக்கு கொடுத்த பரிசாக நினச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி இலைகளில் எஸ்டேட்டில் இலைகள் கிடக்கும், 5 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டு 100 ரூபா மட்டும் எனக்கு தெரியும் கண்ணுக்கு. அவங்களுக்கு சாதனை மிதிச்சுட்டு போவாங்க, நம்ம ஆள் விட்டு ஒதுக்கி அதை வந்து பக்கம் பண்ணிட்டுருக்கோம். கொளிஞ்சி நிறைய கட் பண்ணி போடலாங்களா? போடலாமே, ஒரே மாதிரி போடலாமையா, உள்ளதான கொளிஞ்சி போடலாமையா, அழகா போடலாமையா. உங்கள் தோட்டத்தில் அதிகமாக நிறைய வெயிலுங்க இதை கூட போட்டுட்டு இருக்கிறான். இதை நண்பண்டான்னு சொன்னேன் இல்லையா, ஒரு களைச்செடி அதையும் போட்டிருக்கேன்.
எது வேகமாக வளருதோ, வேகமாக வளரக்கூடியது ஹார்மோன்ஸ் நிறையா இருக்கும். அதில் ஹார்மோன்ஸ் நிறையா இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா, இதில் ஆண்டை அவ்வளோ சத்து வச்சிருக்கா. இதில் முருங்கையில் இல்லை, வளரக்கூடிய கொழுந்து இலையில. இது வேற வகையான சத்து, இது வேற வகையான சத்து. இதில் 100 மடங்கு சத்து இருக்குன்னா அதில் 10 மடங்கு தான் சத்து இருக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த முருங்கை இலை எடுத்து அரைச்சி 1 லிட்டரு முருங்கை இலை சாருக்கு 35 லிட்டர் தண்ணி கலந்து அடிக்கிற சூப்பராக இருக்குது மகசூல். இயற்கையில் எங்கெங்கே பார்த்தாலும் சந்தோஷம். இதே விடுறதில்ல. இது வந்து நம்ம உங்களுக்கு இது எங்கிட்ட கிடச்சின்னா, மொத்தமாக கிடச்சின்னா வாங்கி நடலில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. பவுட்ரு வந்து உங்கள் உடம்பு எல்லாத்துக்கும் நல்லது. ஆரஞ்சு, கேரட்டு, ஆப்பிள் எல்லா சத்தையும் ஒன்று சேர்த்து கொடுக்குற மாதிரி. இது எல்லாத்தையும் ஒரு பக்குவத்தில் எல்லாத்தையும் எடுத்து நிழலில் காய வச்சு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்கள் வீட்டு தோட்டங்களுக்கு அடிக்கணும்னா இது மாதிரி எடுத்து இளந்தலப்பாக எடுத்து மிக்சியில் அடித்து 1 லிட்டர் சார் ஜாஸ்தி தண்ணி கலக்கணும்னா 1 லிட்டர் சார் கொஞ்சமாக தண்ணி கலந்து 1 லிட்டர் ஜூஸ் எடுத்து வடிகட்டிட்டு 35 லிட்டர் 30 லிட்டர் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணு. பிரமாதமாக இருக்கும். இயற்கை விவசாயத்தில் எங்கே பார்த்தாலும் ஒரு சந்தோஷம். இதை பார்த்தேன், தற்செயலாக பார்த்தேன். எனக்கு தெரியல, இது முருமரத்தில் தெரியல, தான் பார்த்தேன், தெரிஞ்சோடனே இதாகிடுச்சு. பூச்சிக்கொல்லி இது வந்து சத்து, எல்லாமே சத்து. இரும்பு சத்து சொல்லக்கூடாது, எல்லா சத்தும், எல்லா சத்தும். பொட்டாசியம் சத்து இருக்கு. மிக்சியில் அடிக்க சொன்னீங்கல்ல, ஐயா ஐயா அவர் வந்து பூச்சிக்காக சொல்லியிருப்பாரு, நான் உணவுக்காக சொல்கிறேன். அது வேற, இது வேற. நான் சொல்லதை எடுத்துக்கங்க, அவங்க சொல்கிறத அப்புறம் கேளுங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்கிறப்ப என்ன ஆகும்னா எல்லாத்துக்கும் குழப்பம். என்னென்னா நிறைய கருத்துக்கள் வாங்கியிருப்போம், ஒவ்வொரு சந்தர்ப்பம் வாங்கியிருப்போம். பூச்சி செல்வம் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாரு, நான் ஒரு மாதிரி சொல்லியிருப்பேன். நான் வந்து பூச்சிகள் விஷயத்துக்கு போக மாட்டேன். இல்லை அவரு இப்போ அடிக்கிறது சொன்னார். இதுக்கு மிக்ஸியில் போட அவரு பூச்சி போறதுக்கு விரட்டுறதுக்கு சொன்னாரு, இவர் சத்துக்கு சொன்னாரு, செடி growth ஆகிறதுக்கு சொல்றாரு. இல்லை, அந்த அப்பெல்லாம் வந்து சத்துக்கெல்லாம் போகிற மாதிரிலாம் கிடையாது. இந்த சத்து எடுத்துக்கலாம், ஒன்று அழகாக எடுத்துக்கலாம். நான் செஞ்சிட்ருக்கேன். நான் முருங்கை மரம் வச்சுருக்கேன், முருங்கை மரம் 300-400 மரம் வச்சுருக்கேன். அதை எடுத்து மாதுளை கடிச்சிட்ருக்கேன். இப்போ வெக்கோல் கிடைக்கலன்னா அந்த கரும்பு சக்கையை கூட யூஸ் பண்ணலாமா? எதுங்க? கரும்பு சக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக பயன்படுத்தணும். அதில் வந்து சத்துகள் ரொம்ப கம்மி, சக்கை ஜாஸ்தி. அது ஓரளவுக்கு போடலாம், தவிர நிறையா போடக்கூடாது. கரும்பு சக்கையில் எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துடுறோம். மொலாசஸ் இருக்கு, ஓரளவுக்கு தான் இருக்குது. அதில் மொலாசஸ் இருக்கும், அதில் ஓரளவுக்கு இருக்கும். அது வந்து சாறு பொழியாத மேல் தூளியமான இதுங்க கரும்பு சாருக்காக மேலே. அதாவது என்ன, அதில் இது கொஞ்சம் சத்து கம்மி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான சத்து. இது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளீசிரியா இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான சத்து. அதே மாதிரி இளம் தலையில் வளருதில்ல செடி, இந்த கரப்பாந்தலைன்னு சொல்லுவாங்க. அந்த பூ மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதாவது கரப்பாந்தலை சொல்லுவாங்க. மஞ்சள் கலர் பூ, நிறைய பூ போகிறப்ப காலில் அந்த விதையெல்லாம் ஒட்டிக்கிற முள்ளு மாதிரி. அது ஒரே சமயத்தில் பிரமாதமாக மண்டி கிடக்கும். அதெல்லாம் அறுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் உதாரணத்துக்கு சொல்கிறது பாத்தியுமே சொல்கிறேன். பாத்திரம் யாரும் விரும்ப மாட்டாங்க, அதே நான் வந்து உரமாக்குறேன். இது சரளக்காடுலாம் அது நிறைய உண்டாகுது. நிறைய உண்டாகுது. அதெல்லாம் போடலாம், அழகாக போடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் சரளக்காடே வந்து இதை தொடர்ந்து போட்டிருந்தீங்கன்னா சரளக்காடே மாறி போயிடும். எப்படி இந்த சுண்ணாம்பு காடு வளர்ந்து இன்னைக்கு மாறி இந்த அளவுக்கு பசுமை கொடுத்துருக்கோம், அதே மாதிரி சரளக்காட்டையும் சரி பண்ணிடும். நீங்கள் ரசாயன உரத்து போட்டிங்கன்னா கிடைக்காது, இயற்கை உரத்து போட கிடைச்சிடும். இதை சுற்றி நான் போட்டுக்க தம்பி, தம்பி நான் எடுத்து போட்டுருக்கேன். ஃபுல்லாக வாங்கிக்கிறேன். இது வந்து இந்த ஒரு அரடி எடுத்துக்கலாம். இலைகள் இல்லாதனால இது அடிப்படை தத்துவம் தெரிஞ்சுக்கலாம். 2 அடி இருக்குங்களா? 2 அடியில் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அதிகபட்சம் 2 அடி போதும். இப்போ 2 அடிக்கு இது இதில் இலைகளில் இந்த அந்த இலையெல்லாம் மழை போட போடுது. இந்த முருங்கைக்கீரை ஜூஸ் வந்து இந்த இளமையில அடிக்கலாம். அப்படி இல்லையா, நல்லா புரிஞ்சுக்குங்க, சொல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. முருங்கைக்கீரை எடுத்து வந்து ஜூஸ் ஆக்குங்க, மிக்சியில் போட்டு ஜூஸ் ஆக்குங்க. ஜூஸ் ஆக்கிட்டு 1 லிட்டர் ஜூஸுக்கு 30 லிட்டர் 35 லிட்டர் தண்ணி ஊற்றி பயிர்களுக்கு தெளிங்க. பயிர்களுக்கு தெளிச்சா அது ஆரோக்கியம் கிடைக்கும். இது மேலே கொஞ்சம் இது ஊற்றிட்டீங்க,
ஐயா அது மேலே கொஞ்சம் இது தெளிச்சு விட்ருங்க. ஆமாம் இதை சாதம் எடுத்து தண்ணி சரியா? சாதம் வடிச்ச தண்ணி எங்கே இருக்கு? அதே கொண்டாங்க. நாங்கள் சாதம் வடித்த தண்ணியை வேஸ்ட் பண்ணுறதில்ல. அதில் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்குது. இந்த இதுக்கு வந்து வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணு. அந்த தெளிச்சு விட்டுருக்காது. அதாவது சாதம் வடித்த தண்ணி, தேங்காய் தண்ணி, நீங்கள் அந்த இது சொன்னீங்க இல்லையா, இந்த பன்னீர் செய்கிறதுக்கு, அதே மாதிரி ரசகுல்லா செய்கிறதுக்கு அந்த தண்ணி பயன்படுத்தலாம். அதெல்லாம் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதெல்லாம் இந்த மல்டிப்ளை ஆகிறதுக்கு நிறைய ஹெல்ப் ஆகும். அது மேலே கொஞ்சம் நம்ம இதை தெளிச்சு விட்டுருங்க. ஐயா உங்களுக்கு இதில் என்ன சந்தேகம் இருக்குது? இந்த பழைய ஆளுங்க செஞ்சது தம்பி உங்களுக்கு குறிப்பா, இது பிறந்த தம்பி உங்களுக்கு குறிப்பா, நம்ம பழைய முறைகளுக்கும் இந்த முறைக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சுட்டீங்க? சந்தேகம் நிவர்த்தி ஆயிடுச்சா ஆகலையா? ஒரு டைம் பண்ணது, அதாவது டெய்லியும் போடுறது போகக்கூடாது. ஒரு 2 நாள்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அவ்வளோதான். அப்படிங்கிற பேர் ஆகும்னா அதில் வந்து ஒரே மாதிரி பக்குவம் போடும், ஒரே மாதிரி சூடு ஏறி மறுபடியும் அமையும். டெய்லி போடுறதுனால என்ன ஆகும்னா, அதே மாதிரி குளியில் போடுறது என்ன ஆகும்னா, மழை தண்ணி கீழே இருந்துச்சுன்னா தண்ணியோட கலந்து அமோனியா பூரா போயிடும். அதே மாதிரி சூடு ஏறாது. இதில் சூடு ஏறி அமையணும். இது அப்படியே ஓப்பன்லேயே இருக்கணுங்களா? ஓப்பன்லேயே இருக்கலாம் ஐயா. ரொம்ப வெயிலடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்ய, இந்த காஞ்ச களை இருக்கல, களைச்செடி அது மேலே போட்டுருவோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் வேற ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு நான் அந்த சைடில் வாக்கி எடுத்துட்டோம்னா, மழை பெஞ்சிருச்சு இன்னைக்குன்னா தண்ணி வந்து உள்ளே இறங்காது, இந்த பக்கம் வந்துடும் கீழே. இந்த வாக்கியா வந்து எடுத்தது காரணம் தான். அங்கிட்டு மேடாக இருக்கு, பள்ளமாக இருக்கு.